ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டுருந்தோம். ஐபிஎல் மேனேஜர் கேம் தான். அதாவது ஒரு ப்ரோ கேட்டார் என்ன கேம் பேருன்னு. அதான் சொன்னேன், ஐபிஎல் மேனேஜருக்கு கேம் இது பேர். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹாலண்டர்ஸ் அப்படியே விட்டுட்டு ஆண்டே பர்கர் தெரில அவரையும் விட்டுட்டு அவர் ஆனால் இம்பார்ட் சப்பா ஆனால் கொண்டு வரலாம். பென் ஸ்டோக்கு மற்ற ஷாட்டு ஜிம்மி விட்டு நிப்பா பிளேயரு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டாஸ் போடுவோம். டாஸு தோத்தாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு டாஸ் தோத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி தான் இப்போ கேப்டன் பண்ண போகிற டீமில். பார்த்தீங்கன்னா ஒரு வெரி சிம்பிள். அதாவது இது வரைக்கும் பாருங்கள், இந்த ஆட்டோ பண்ணிங்கன்னா அது பாட்டு பாஸ் ஆகும். பால் இருக்குல்ல, பால் எடுத்திங்கன்னா ஒரு பாலுக்கு என்னென்ன ரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கேமோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பவர் தான். டீமோடைய பவர், பேட்ஸ்மேனுக்கு எத்தனை பவர், பவுலருக்கு எத்தனை பவர். இப்போ எம்எஸ் தோனிக்கு எடுத்திங்கன்னா 98 பவர் கிடச்சில்ல, அந்த மாதிரி பவர் பொறுத்து தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வர சட்டு போட்டுன்னு விக்கெட்டை வர விட்றோம். நாங்கள் 49க்கு 7 விக்கெட்டு. ஓகே, பரவாயில்ல. நம்ம இப்போ ஓவர் கணக்கில் தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஓவராக தான். இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்குது. 120. ஓகே, 121 10 விக்கெட் விட்டாச்சு. மேட்ச்சை தோற்றுறோம் தான் நினைக்கிறோம். அவங்க 55 ரன் அவ்வளோ ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம தான் ஃபஸ்ட்டில் தான் இருக்கோம். அப்போ டாப் ஸ்கோரில் வந்தாக்க சூரியகுமார் தான். ஆரஞ்சு கப், பர்பிள் கப்பில் புவனேஸ்வர் நம்ம புவி 4 விக்கெட்டு. அப்புறமேட்டு நீங்கள் அப்படியே இன்பார்ட் பிளேயர் செட் பண்ணிட்டு, இந்த வாட்டி இன்பார்ட் பிளேயர் பாடி யூஸே பண்ணல. ஏன் டாஸ் வர மாட்டேங்குது? புவி அவுட் ஆஃப் சீசன் இன்ஜுரியால் கஷ்டமாக இருக்கே. சரிங்க, புவியை தூக்கிட்டு டீம்லன்னு நான்டே பர்கரை போட்டுடலாம். அவ்வளோதான் கிடப்பார். அவர் கரெக்டாக இருப்பார். ஓகே, டாஸ் போடுவோம். ஓகே, டாஸ் ஜெயிச்சு சிஎஸ்கே மாதிரியே பவுல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் டாஸ்க்கு வேணால் கொடுங்க, ஏதாச்சும் கேம் பேர் ஏதாச்சும் சொல்லுங்கள், அதை எடுத்து வீடியோவை எடுத்து போடுவோம், பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ 140க்கே 10 விக்கெட் போயிடுச்சு. நம்ம சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம எப்போதுமே நம்ம தான். ஓகே, இந்த வாட்டி டாப் பிளேயர் கொண்டு வருவோம் எப்போதும் நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் விட்டுடுறோம். பாருங்கள், இந்த பவர் தான் இந்த டீமை பொறுத்து ஜெயிக்கிறது பொறுத்து இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச்சு. ஈஷா தான் கேப்டன் வேறு. ஓகே, கொஞ்சம் டீசெண்டான ஸ்டார்ட் தான். 10 ஓவரில் 66 ரன் தான் அடிச்சிருக்கோம். என்னங்க இது, தோல்வியை சந்திக்க போகிறோமா? ஆமாம் கைஸ், முதலாக அவ்வளோதான், தோத்துட்டோமா? ஐயோப்பா, ஜெயிச்சிட்டோம் கைஸ். எப்படி ஜெயிச்சோட தெரில. 87 ரன் கூட அடிக்க முடியல எஸ்ஆர்ஹெச்சால். இந்த வாட்டியும் அப்படியே நம்ம போடுவோம், பிரச்சனையே இல்லை. அப்படியே டாஸ் வச்சு பவுல் எடுத்துருக்கு வந்துட்டு ஆர்சிபியோட ரிஷப் பந்த் தான் கேப்டனு. நம்ம டீமில் பாருங்கள், எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே ராகுல், ஜஸ்பிரீத் பும்ரா, டென்போல்ட் அது மாதிரி இருக்காங்க. அதனால் நம்ம டீம் தான் எப்போதும் கெத்து. நீங்கள் ஒரு சில பவுலர்ஸ் வச்சு போடும். ஃபஸ்ட்டு பும்ரா வச்சு போட்டு மறுபடியும் பும்ரா வச்சு போடுவோம். பும்ரா வச்சு 4 ஓவர் போட்டு முடிச்சிடலாம் கைஸ். 4 ஓவர் 28 ரன் தான் கொடுத்துருக்க பிரச்சனை. அது டென்போல்ட்டு, ஆண்டே பர்கரு மாற்றி போடுவோம் கைஸ். 153 ரன் தான் வச்சுருக்காங்க. தோனி தாங்க 94 ரன் அடிச்சிட்டாருங்க. டாப் ஸ்கோரர் மறுபடியும் சூரியகுமார் தான் இருக்கார். விராட் கோலி, தோனி கொஞ்சம் கடைசியில் இருக்காங்க. ஆனகாந்தெல்லாம் டாப் பவுலரில் ஜஸ்பிரீத் பும்ரா தான் 3 விக்கெட்டு. அப்படி யாருக்கு இன்ஜுரி கைஸ்? இந்த யார்? ஜெய்ஸ்வால். ஐயோப்பா, இன்ஜுரியாக வருது கைஸ் நம்மளுக்கு. இந்த வாட்டி பென் ஸ்டோக் ஆட் பண்ணிட்டு, ஐயோ இன்பார்ட் பிளேயர் எடுக்க மாட்டேனே. சரி விடுங்க. டாஸ் வச்சு மறுபடியும் போல்டாக எடுத்துருக்கோம். இந்த வாட்டி டெல்லியோட மேட்ச்சு. ஜாஸ் பட்லர் தான் கேப்டன் பண்ணுறாரு. பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிச்சுடலாம் கைஸ். என்ன இவ்வளோ ரன் போகுது? இருங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம், மாற்றி போடுவோம். பர்கர், பென் ஸ்டோக்ஸு, பர்கர்னு மாற்றி போட்டு ஓகே. 212 ரன் அடிச்சிருக்காங்க. இமாலயாவுக்கு தான். ரோஹித் சர்மா செஞ்சுரியே போட்டு ஆரஞ்சு கப்பில் முன்னாடி போயிட்டார். எம்எஸ் தோனி 3ஆவது இடத்துல இருக்கார். பும்ரா தான் பர்பிள் கப் வச்சுருக்காரு. நம்ம டாப் ஆஃப் த டேபிள்.
அப்படியும் இம்பா பிளேயர் வச்சுட்டு போவோம். இந்த வாட்டி எம்ஐயோட சூரிய மிளகா தான் கேப்டனு. அப்புறம் கைஸ் இந்த மாதிரி கிரிக்கெட் பற்றி பேசலான்னு இருக்கிறோம், ஐபிஎல் பற்றி. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன சேலஞ்ச் வேணால் கொடுக்குறீங்க சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் சேலஞ்ச் வேணால் சொல்லுங்கள், எந்த சேலஞ்ச் வேணால் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக செய்வோம். இருங்க நம்ம போய் நம்ம பேட்டிங் ஆடுறதால பும்ராவுக்கு பதிலாக அது யார் ரபாடாவை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா பும்ராவுக்கு போட்டு முடிச்சாச்சு. அதில் ஜெமி ஓவர்டன், சாரி தப்பாக சொல்லிட்டேன், ரபாடா இல்லை ஜெமி ஓவர்டன். ஓகே இருங்க. ஓகே 199 டார்கெட்டு. விராட் கோலி ரோஹித் சர்மா செம்மையாக ஆடுறாங்க. விராட் கோலி செஞ்சுரியே போட்டாருங்க. ரோஹித் சர்மா 100 அறிவு விட்டார். 6 மேட்ச்சில் நம்ம தான் 6 மேட்ச்சு 6லேயே ஜெயிச்சிருக்கோம். டாப் பவுலர் ஆரஞ்சு கப் வந்து ரஷீத் கானும் வச்சிருக்காரு. சாரி ஆரஞ்சு கப் இல்லை, பர்பிள் கப்பு. இந்த வாட்டியும் அப்படியே பஞ்சாபோட மேட்ச்சு. ரவீந்திர ஜடேஜா, நம்ம ஜடேஜாவை எடுக்க ட்ரை பண்ணோம் கைஸ், கட்சியில் முடியல, காசு நம்மக்கிட்ட பத்தல, அதாவது ஜடேஜா வேறு எடுக்க முடியல. அப்புறம் நான் வந்து 146, தோனி 49 ரன்னு, ரோஹித் சர்மா 71 ரன்னு. ஓகே மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த மேட்செல்லாம். 7 மேட்ச்சில் 7மே ஜெயிச்சிருக்கோம். ஓகே சச்சின் ரவீந்திரா, மேத்யூ ஷார்ட். ஓகே யாருக்கு இன்ஜுரின்னு தெரியலையே. கேஎல் ராகுலுக்கு 4 மேட்ச் இன்ஜுரி கைஸ். அவருக்கு பதிலாக ஒரு சச்சின் ரவீந்திரா, ஜிம்மி ஓட்டன். ஓகே சச்சின் ரவீந்திரா எடுத்துக்கலாம் கைஸ், பிரச்சனை இல்லை. சச்சின் ரவீந்திரா எடுத்து நம்ம இதில் மொத்தம் 16 மேட்ச்சு கைஸ், நான் சொல்ல வந்துட்டேன். இதில் மொத்தம் 16 மேட்ச்சு. 16 மேட்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு 8 மேட்ச்சு போட்டுருவோம். அடுத்து நாளைக்கு மீதி 8 மேட்சும் வந்துடும். ஓகே 49க்கு ஆல் அவுட்டு கைஸ். ஆர்சிபி மாதிரி 49க்கு ஆல் அவுட்டு. ஓகே 8 மேட்ச்சில் 8மே ஜெயிச்சிருக்கோம். ஆரஞ்சு கப் ரோஹித் சர்மா தான். எம்எஸ் தோனி கொஞ்சம் பின் தங்கிட்டார், அது பிரச்சனை இல்லை. டாப் பவுலரில் பும்ரா தான் பர்பிள் கப் வச்சுருக்காரு. ஓகே இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.